கோவையில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் ரீல்ஸ் எடுத்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது எங்க ஏரியா என கெத்து காட்ட நினைத்தவர்களுக்கு போலீசார் சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன? கோவை மாநகர் அவிநாசி சாலையில் தனியார் மருத்துவமனை எதிரே மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில்தான் தங்கள் அட்டகாசத்தை அரங்கேற்றிக் கொண்டிருந்தார்கள் அந்த இளைஞர்கள். ஒரு ஜீப்பின் மேல் 6 பேர் நின்று கொண்டு பெரும் சத்தத்தை எழுப்பியபடி டான்ஸ் ஆட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு ஓரமாக சென்று தரையிலெல்லாம் ஆடமாட்டோம், மக்கள் கூட்டத்திற்கு நடுவே அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் அலப்பறையாக ஆடினால்தான் எங்களுக்கு திருப்தி என்கிற வகையில் இளைஞர்கள் செய்த அட்டகாசத்தால் அங்கிருந்த பொதுமக்கள் சற்று பயந்து போனார்கள். காரை இயக்குவதும் பின்னர் பிரேக் போடுவதுமாக நின்ற இடத்திலேயே போக மாட்டோம் என்று அடம் பிடித்து கொண்டு ஆட்டம் போட்டு கொண்டிருந்த அவர்கள் அதை ரீல்ஸ் எடுக்கும் முயற்சியிலும் இறங்கினார்கள். இவர்களை எல்லாம் தட்டி கேட்டால் கையில் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அடிக்க வந்தாலும் வந்து விடுவார்கள் என்று பயந்து போன பொதுமக்கள் ஒதுங்கி வழிவிட்டபடி தங்கள் வேலையை பார்த்து கொண்டு சென்றனர். இதற்கிடையே சிலர் இளைஞர்களின் அட்டகாசத்தை தங்களது செல்போன் மூலமாக வீடியோ எடுத்து அதை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த வீடியோ காட்சிகள் பீளமேடு போலீசார் கண்களில் பட அவர்கள் சம்பவம் நடந்த பகுதிக்கு சென்று அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் காரின் பதிவெண் தெரியவந்ததை அடுத்து அதை வைத்து தேடுதல் வேட்டையை தொடங்கினார்கள். தீவிர விசாரணைக்கு பிறகு சந்தீப், சந்தோஷ், தேஜா, அரவிந்தன், தமிழ், லோகேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் சிலர் இந்த அட்டகாசத்தில் ஈடுபட்டனர் என்பது தெரியவந்தது. அவர்கள் 6 பேர் மீதும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல், அஜாக்கிரதையாக வாகனத்தை ஓட்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொண்டாட்டம் என்கிற பெயரில் எல்லை மீறினால் அவர்களின் கொட்டம் அடக்கப்படும் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.